ராஜுக்கு வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். யோ, இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு பேசணும்? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே. ஏன் இல்ல, நான் இருக்கேனே. நீ இரு, உன் முதலாளியை கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லு போ. ஆமா, நீங்க யாருங்க? என்னையாது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இருக்கு. இந்த பேர் வருதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளியை கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா. ஐய, கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கங்காணிகளா? இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டானு. இந்தாப்பா, இப்படி உட்கார். இருக்கட்டும், சும்மா உட்காரு. சும்மா இருக்கட்டும். ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்கறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்னது? இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்காள்ல? ஆமா. அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, அம்மான்னு. அவ என்னுடைய கண்ணையா, என் ஆருயிர் காதலி. என்னது? கொசு கொசு கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மருந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன அது? என்ன இழிப்பு? ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி. ஆஹா, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா? அவன் என்ன முதலாளி? என் முட்டாள் முதலாளி. ஓஹோ, ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு. சோத்து சர்வீஸ், சோத்து சர்வீஸ். ஏப்பா கூப்பிட்டீங்க? அப்பாவா நீங்களா? அயோக்கிய பயரு, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அப்பங்கிறத மறைச்சு வேலைக்காரனை போல நடிச்சு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம். தொண்டை துறக்காதே, சங்க ஒதுக்கி போடுங்க. ஆமா, ஏமா இந்த காலிப்பேர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதப்பா. ராணி, அடிச்சிடாத என் தலையில் ராணி. என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத. மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. விவரமா வெளியே சொல்லு. அப்பா அப்பா, இந்த ஆள் என்னமோ வளர்றான். இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா. சொல்றேன், புதுசா சொல்றேன். பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா? நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை. கக்கு கக்குன்னு கக்குது. நிறுத்தையா அப்பா, இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளியில போன என் பின்னாலேயே சுத்துறான். ஏண்டா உண்மையா? உண்மைதான். இருப்பு இருக்கிற இடத்துலதான் ஈ சுத்தும். நீ ஒழுங்கா வெளியே போறியா? போலீஸ கூப்பிடுமா? வாயை துறக்காதே, தொலைச்சு போடு. போலீஸ் ஆளே மாறிட்டேன். இப்ப நீ பழைய பாட்டாளி ராஜுவின் தங்கையா, இல்ல பட்டம் சூட்டிக்கிறதுக்காக அலங்கரிக்கப்பட்ட இளவரசியான்னு எனக்கு தெரியல. கண்ணு கூசாம சூரியனை கூட பாத்துடலாம் போல. ஆனா உன்னை பார்க்க முடியலையே. போதும் உங்க கேள்வி. இல்ல ராதா, உண்மையாத்தான் சொல்றேன். காரும் பங்களாவும் கை நிறைய பணமும் இருக்கிற நீ என் வாழ்க்கை துணைவி ஆக முடியும்னு கற்பனை செய்ய கூட இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஓ அந்தஸ்து எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அப்படிலாம் நினைக்காதீங்க. என் தோற்றம் தான் மாறி இருக்கே தவிர மனசு பழைய நிலையில தான் இருக்கு. அதுல நிரந்தரமா நீங்க தான் ஆட்சி செலுத்துறீங்க. அதான் உனக்கு தெரியுமா, உங்க ஃபேக்டரியில. என்னது உங்க ஃபேக்டரியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நம்ம ஃபேக்டரின்னு சொல்லுங்க. உத்தரவு, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தெரியுமே, அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆள் அனுப்புனேன். இனிமே நாம அடிக்கடி சந்திக்காம இருந்தா நல்லது. ஏ, உங்க அண்ணன் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு கூலிக்காரன் தான். அதனால என்ன, கொஞ்ச நாள்ல பாகத்தராக போறீங்க. பார்க்கலாம், நிலைமை மாறி இருக்கு. அதோட சேர்ந்து உங்க அண்ணனும் மாறிட்டானான்னு போக போகத்தானே என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒண்ணும் துப்பறிய வேண்டாம். அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. வாங்க போலாம். ராஜசேகர், உங்க நோக்கப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்து பையன் இருக்கான். யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. இன்ஜினியர்,
பாஸ்கர்னு பேரு, ரொம்ப அழகா இருப்பான். உங்க தங்கைக்கு தகுந்த மாப்பிள்ளை. அப்படியா? அதுல இன்னும் என்ன விசேஷம்னா, அவருக்கு ஒரு தங்கை இருக்கா, அவளும் MBBS பாஸ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் தங்க 2 பேர் தான், வேற தொந்தரவே கிடையாது. ஒண்ணு செய்வோம், உங்க தங்கையே நீங்க பாஸ்கர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க. ரெண்டும் முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிவிட்டு எனக்கு என்ன அவசரம், முதல்ல பாத்துக்கலாம். ரெண்டையும் முடிச்சிருவோம் சார். அந்த பையனை நான் பார்க்க முடியுமா? பேஷா பாக்கலாம். ஒரு நாளைக்கு என் கூட வாங்க. ஆனா அதுக்கு முன்னால இந்த மேட்டர் நான் ஒரு காதுல போட்டு வைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்த மாதிரி இருக்கும், அதோட லேடி டாக்டரையும் பார்த்த மாதிரி. ஒரே கணக்குல 2 ஆன்சர் கிடைச்ச மாதிரி. இன்ஜினியர் அதுக்கப்புறம் யார் 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 அவள் யாரோ, யார் 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 அவள் யாரோ, சலவை கல்லே சிலையாக, தங்கப்பாளம் கையாக, மலர்கள் 2 விழியாக மயங்க வைத்தாளோ, யார் 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 அவள் யாரோ, முத்துமணித்திரள் ரத்தினமோ, மொய்குழல் மேக சித்திரமோ, முத்துமணித்திரள் ரத்தினமோ, மொய்குழல் மேக சித்திரமோ, சிந்தும் புன்னகை மந்திரமோ, சிந்தும் புன்னகை மந்திரமோ, யார் 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 அவள் யாரோ, ஊர் பேர் தான் தெரியாதோ, கண்கள் மயங்கும் கண்ணானாள், பெண்கள் மயங்கும் பெண்ணானாள், கண்கள் மயங்கும் கண்ணானாள், பெண்கள் மயங்கும் பெண்ணானாள், நிலவில் மயங்கும் இருளானாள், நினைவில் மயங்கும் பொருளானாள், நிலவில் மயங்கும் இருளானாள், யார் 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 அவள் யாரோ, ஊர் பேர் தான் தெரியாதோ, அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள், அச்சம் நாணம் மடம் கொண்டாள், அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள், அச்சம் நாணம் மடம் கொண்டாள், மஞ்சள் குங்குமம் மலர் கொண்டாள், மனதை சேர்த்து ஏன் கொண்டாள், யார் 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 அவள் யாரோ, ஊர் பேர் தான் தெரியாதோ, யார் 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 அவள் யாரோ, சங்கரா. ராதா, அண்ணா, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வை.
எவ்வளவு நாளா இது நடக்குது? யார கேக்குறீங்க? ஒன்னதான் கேக்குறேன். எனக்கு தெரியாம இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு. திருட்டுத்தனமா? என்னண்ணா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாம தான் இந்த காரியம் எல்லாம் செய்யறியா? அண்ணா ராதா, இவ்வளவு தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? வந்து வந்து ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா செய்துட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு சொல்லல சங்கரா, சரியா ஓட்ட தெரியாது, டிரைவரும் இல்ல, இப்படி தனியா கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள போலாமா? என்னமா இது அழுவுற? உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா என்னுடைய கதி என்ன ஆகும்? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அண்ணா, நீங்க உண்மையிலேயே கோவிச்சுக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, உன்னை கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் ஏதுமா? இனிமே தனியா போக கூடாது தெரியும்? எம்மாடி, நான் இப்போ உனக்கு ஒரு சாக்லேட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னா அது? வர்ற வைகாசி மாசம் நம்ம ஃபேக்டரி ஆண்டு விழா கொண்டாட போறீங்களா? இல்லை, மேரேஜ் செலிப்ரேஷன். என்னது? கல்யாண கொண்டாட்டம். யாருக்கு? என் தங்கைக்கு. போங்க அண்ணா. ஏம்மா, என் வாழ்க்கையின் லட்சியமே அதுதான். உனக்கு புரியும் இல்லையா? புரியும். உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் இல்ல? சரி. உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா தேட வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா? புரியும். எனக்கு மச்சனா நான் வர்றதுக்கு யாருக்கு அருகதை இருக்குங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஏன் தெரியாது? இது என்ன கேள்வி? ஓஹோ, கேள்வி சரியில்லை. ஆமாமா, உனக்கு தெரியாது. ஆனா உன் மனசுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன். அண்ணா, நான் கல்யாணமே செய்துக்க போறது இல்ல. அது நீ சின்ன குழந்தையா இருந்திருந்தா அதெல்லாம் சொல்லி இருக்கலாம். இப்ப நீ பெரிய குழந்தை பாரு, அதெல்லாம் சொல்ல. கவலைப்படாத, வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாப்பேன். ஓடி போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காசு கொண்டுட்டு வாங்க. ஓடு 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 ஓடு. மூட்டை தூக்குற வந்த விஷயம். ஆமா, இது என்ன சாக்கு மூட்டல? காதல். காதலா? காதலைய மூட்டை கிட்ட தூக்கிட்டு வர எங்க பாப்போம். இரு மச்சான், இரு. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு ரிலீஃப். இரு மச்சான், கீழ வை. அட நீ இருக்க காதல் செத்துரும் போல. காதல் செத்துரும் எங்க? அவள பாப்போம். ஒண்ணு இல்ல மச்சான், நாய். அட சீ, நாயா? உனக்கு எதுக்குடா இந்த உத்தியோகம்? அதான் முனிசிபாலிட்டி வண்டி ஊரெல்லாம் சுத்துதே. மச்சான், இது என்ன சாதாரண நாயா? சொரு பிடிச்ச நாயா? அடடடடடடா, காதல் நாய் மச்சான். காதல் நாயா? ஐயா, என்னடா மச்சான் போய் போய் ஒரு நாய. இல்ல மச்சான், நான் முன்னே உங்ககிட்ட சொல்லி இல்ல, என்னுடைய ஆர்வய காதலிய ராணி. அட சாம்பு ராணி, நாய்க்கும் காதலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன? இப்ப நாயை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவ தேடுவா, கதறுவா, கத்துவா. நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும்னு பத்திரிகையில விளம்பரப்படுத்துவா. ஓஹோ, அப்ப கொண்டுட்டு போய் நான் நிறுத்துவேன். என்ன பாப்பா, வாங்க உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேப்பா. உடனே நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியது காதல் பரிசு. கை மேல லிமிட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா உடம்பு முட்டாள். எங்க இது அவரு பாப்போம். அவரே முதல்ல அவரு. பார் பார், நல்லா பார் மச்சான். என்னடா இது, நாயின்னு சொன்ன பாய் வந்து நிக்கிறான். மச்சான், நான் எப்ப மந்திரவாதியமான எனக்கே தெரியல. எப்படா வந்து இங்க உள்ளார? எப்படா வந்து ஆத்தவராய்க்கார சீரை போட்டேன்னு தெரியுமா? கல்யாணம் பிடிச்சு வந்திருக்காங்க. யாரு விட்ட பையன்டா இது? எப்படி வந்தான்னு எனக்கு புரியலையே. ஏன்டா என் மானத்தை வாங்குற? போட்டேனா தெரியுமா? பிள்ளை பிடிக்கிறவன முதல்ல பிடிங்க. இவனை விட்டீங்கன்னா ஊரே நாசமாயிடும். இவன் பிள்ளை மட்டும் அப்படிங்கிறான். என் நாயமலை திருடிட்டு வந்தான். அரெஸ்ட் பண்ணு சார், அரெஸ்ட் பண்ணு. மச்சான், இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இருங்க. இவன் நாயை திருடிட்டதா சொல்றீங்க, இந்த பையன் எப்படி சாக்குக்குள்ள வந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்தாயா இப்படி வா. ஆமா, உன் பிள்ளை எப்படி இந்த சாக்குக்குள்ள வந்தான்? ஐயா மன்னிக்கணுங்க, கிராமத்துல இருந்து ரயில்ல வந்தனுங்க. பிள்ளைக்கு டிக்கெட்டு கேட்பாங்கன்னு கோணில கட்டி தூக்கிட்டு வந்தனுங்க. வர்ற வழியில தாக எடுத்துட்டு ஒரு திண்ணையில வச்சுட்டு தண்ணி குடிச்சனுங்க. அடப்பாவே, அந்த திண்ணையில தான் ஏன் மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன். நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா? சார், குற்றவாளி இந்த ஆளுதான். ஓட்டுக்காரையா, உங்க நாய
சார், இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே, அந்த நாய் தானே இது? ஆமா. இன்னும் எப்படி இப்ப உங்க கையில வந்துச்சு? நாயை காணா, போலீஸ்ல போய் சொல்ல போனேன். புள்ளைய காணுன்னு நாயை எடுத்துக்கிட்டு நானும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அடப்பாவி மாமா, 2 பேரும் அங்க போயிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருந்தா அந்த விவகாரம் போலீஸ் வரலும் போயிருக்காது. நானும் திருடங்கிற பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன். உன் யோக்கியது எனக்கு தெரியுமடா. நாயை சாக்கில போட்டு கொண்டு வந்ததை என் பொண்ணு கண்ணால பார்த்தா சொல்லிச்சே. கண்ணால பாத்துச்சு இல்ல, அப்ப அதுதான் குற்றவாளி. என்னன்னு? ஆமா, ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல. அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் செய்ய தூண்டி இருக்கு. அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சும்மா இரு மச்சான், அதையும் என்னையும் ஒரே ஜெயில போடுங்க. வருஷக்கணக்குல இருக்கிறோம். சும்மா இருடா. சார், இவன் ஒரு அப்பாவி, ஏதோ தெரியாதனமா செய்துட்டான். இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. டேய் காலி பேர, ஐயா கூப்பிடுறாரு. உன்னை தாண்டா செங்கல். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுனிக்கு பல் தேய்ச்சிருந்தேன், ஜாக்கிரதை. இந்தப்பா, இனிமே இது மாதிரி குழப்பம் பண்ண நான் ரொம்ப சீரியஸா எடுப்பேன். ஜாக்கிரதை. எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்யறேன். அந்த ஆப்பாத்தாலையும் இந்த ஆளும் சேர்ந்து கெடுத்தாங்க. அடுத்த தடவை பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. என்னப்பா ஆனந்தா, அம்மாளும் எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்கு அந்த பக்கமா ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்படி போங்க, இப்படி போங்க. உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. ஐயா வாங்க, வாங்க, வாங்க. நீங்க ஐயா வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உங்க பிறந்த நாள் விழா ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி சிறப்பா நடக்கணும். ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. ராதா, அடுத்தபடியா உங்க கல்யாணத்துக்கு வந்து நாங்க விருந்து சாப்பிடணும். வாங்க வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்களே. வாங்க வாங்க. இல்ல ராதா, பெரிய பதவியில இருக்கிறவங்களும் பிரபுக்களும் நிறைஞ்சிருக்கிற உன் மாளிகை அடி எடுத்து வைக்க என் கால் பூசுது. அவங்க எல்லாம் அண்ணனுக்காக வந்திருக்கிறவங்க. எனக்காக வந்திருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு ஒண்ணு பறிச்சு கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா என்ன? பவன் காசுகளும் வெள்ளி பாத்திரங்களும் நிறைஞ்சிருக்கிற பரிசு மேடையில் இந்த ஏழையின் அற்ப காணிக்கைக்கு இடம் கிடைக்கும். அதெல்லாம் மேடையைத்தான் அலங்கரிக்கும். நீங்க கொடுக்கிற பரிசு என் இருதயத்தையே அலங்கரிக்கும். கொடுங்க. நம்ம 2 பேருக்கும் பிரியமான இந்த மல்லிகை பூவை தவிர வேற எந்த பரிசு உனக்கு கொடுக்க எனக்கு தெரியும். இந்தாங்க. உங்க கையாலேயே என் தலையில வச்சிருக்கு. யாராவது பாத்திர போறாங்க? பரவாயில்லை. வாங்க வாங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ராதா, உன் சிநேகிதிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், போவுள்ளே. எல்லாம் ரொம்ப ஜோரா, ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கப்பா. எல்லாம் உங்க தப்புதான். இவரெல்லாம் வச்சு வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் உனக்கு தகுந்தபடி பாடம் கற்பிக்கல. நான் ஆனந்தன் இல்லை. எல்லாம் ஏன் தவறுதான். வயசுக்கு வந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கணும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். எனக்கு மனசு துடிக்குது. எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? இது பெருத்த அவமானம். ஆமா தம்பி, உனக்கு ஏற்பட்ட அவமானம் நம்ம குடும்பத்துக்கே ஏற்பட்ட மாதிரிதான். அப்படி நீ என்ன அவனுக்கு குறைஞ்சு போயிட்டியா? உனக்கு என்ன இருக்க இடம் இல்லையா? குடிக்க கஞ்சி இல்லையா? நீ என்ன அண்ணாடுங்காச்சியா, அண்ணக்காவடியா? உங்க அத்தையும் ஒரு காலத்துல இந்த ஊர்ல வண்டி வாகனத்தோடு ஓஹோன்னு வாழ்ந்தவதான். இப்ப மட்டும்
என்கிட்ட ஒரு கார் இருந்ததுன்னா 150 மைல் வேகத்துல போய் அவன் வீட்டை கிடிச்சு திம்சம் கிளப்பிடுவேன். மச்சான், அவனை சும்மா விடக்கூடாது. எதுக்கு போராட்டம் நடக்குது? நம்ம அவமானப்பட்டதுக்கு நாமும் போராடி தீரணும். மில்லுல உள்ள தொழிலாளிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரேடியா ஸ்ட்ரைக் பண்ணி அவன் மில்லையா இழுத்து மூடுமுடியா பண்ணணும். புறப்படு. செங்கல்ராயா, மற்ற தொழிலாளிகளை இதுல சம்பந்தப்படுத்துற நியாயம் இல்லை. இது என் சொந்த விஷயம். இதே சொந்த விஷயத்தை அவன் மனசுல வச்சுக்கிட்டு தான் உன் ஆளெல்லாம் வெளியில புடிச்சு தள்ளிவிட்டான். அப்படியா? என்ன அப்படியா? பாக்கணுமா? தசாமூர்த்தி, இங்க வாங்க. என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் வேலை போயிடுச்சா? ஆமா அண்ணா, நாங்க ஒரு குத்தமும் செய்யல. மேஸ்திரி எங்களை கூப்பிட்டு இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ணன், நீங்க தான் அவருக்கு நெருங்கிய சிநேகிதராச்சு. அந்த உரிமையில எங்களுக்காக ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்களும் அவனை எப்படியாவது போங்க. இந்த விவகாரத்துல என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்படி சொல்லாதீங்க அண்ணே. நீங்க வந்து நேர்ல முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். முதலாளி, பெரிய முதலாளி. இனிமே அந்த அற்பப்பாய முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன். போங்க. என்னென்ன இது? அன்னைக்கு தொழிலாளிக்கு யூனியன் வேணும், ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொன்ன நீங்களா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? உழைக்கிற எங்களுக்காக பேசுறவங்க நீங்க ஒருத்தர் தான். நீங்களும் மௌனமாயிட்டா முதலாளிக்கு மமதி அதிகமாயிடாதா? அண்ணே, உங்களுக்கும் முதலாளிக்கும் ஏதோ தகராறா? அந்த காரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை நிறுத்திட்டு காம்பவுண்டுக்குள்ள பேச்சு அடிப்படுது. கேட்டியா மச்சான்? கேட்டியா? இப்பவாது உன் உடம்புல தக்கிதா? அவன் என்ன அவமானப்படுத்துறது தனிப்பட்ட விஷயம். அதுக்காக இவங்களையெல்லாம் வேலையில இருந்து நீக்கிடுறதா? என்ன ஆனாலும் சரி, அந்த ராஜசேகரன் ஒரு கை பாத்துறேன். வாங்க. இது லிமிட். எப்படிமா? என்ன? இவர்களை வேலையிலிருந்து நிறுத்தி விட்டாயாமே? எதற்காக? அதை கேட்க நீ யார்? நான் ஒரு தொழிலாளி. நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயம். இதில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கேட்க மற்றவனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன். இவர்கள் நிறுத்தப்பட்டதற்கு நீ சரியான காரணம் சொல்ல வேண்டும். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமோ? ஆம், எதற்குமே காரணம் சொல்லியாக வேண்டிய காலம் இது. அதிகம் வேலை இல்லாத காரணத்தால் ஆழ்குறைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த அவசியத்திற்கு குறிப்பிட்ட இவர்களை மட்டும் தான் பலி கொடுக்க வேண்டுமா? இதில் எந்த குறிப்பும் இல்லை. கணக்குப்படி வேலை செய்யாமல் கௌரவ சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் தற்காலிகமாக. எனக்காக சொல்லும் நொண்டி சமாதானம் இதை நான் நம்புவதற்கில்லை. ஐ டோன்ட் கேர். எனக்கு தெரியும், இது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு. சொந்த விரோதத்தை வைத்துக் கொண்டு எனக்கு நண்பர்களாய் இருக்கும் நலிந்தோரையும் மெலிந்தோரையும் உன் காலடியில் போட்டு நசுக்க பார்க்கிறாய். முறைப்படி உன் பலத்தை காட்ட வேண்டியது என்னிடமே தவிர முதுகெலும் பெற்ற இந்த பேசும் பிரேதங்கள் மீது அல்ல. சொந்த பழியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என் மீது படையெடுத்து வந்திருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இல்லை, இவர்களுக்காகத்தான் பரிந்து பேச வந்திருக்கிறேன். அந்த ஒரு நாள் உன் தங்கையை பார்க்க சென்றதற்காக நீ வேலையிலிருந்து விலக்கப்பட்ட போது இதே இடத்தில் உனக்காகவும் நான் பரிந்து பேசியிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அதெல்லாம் பழம் கதை. இடைக்காலத்தில் கிடைத்த இந்த நாற்காலிக்கு மதிப்பு கொடுப்பதற்காக இவர்களின் நட்பை இழந்து விடாதே. நன்றி கெட்டவர்களையும் நயவஞ்சகர்களையும் நண்பர்களாக கருதி என் குடும்ப கௌரவத்தை இழப்பதை விட உன் கூட்டத்தை இழப்பது மேல். சொந்த விஷயத்துக்கு போகாதே. நான் வந்தது நம்மை பற்றி பேசுவதற்கல்ல. நாளெல்லாம் பாடுபட்டு நீ இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான இவர்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். உன்னை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சை கேட்டு பாவம் ஒன்றுமறியாத இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். யார் சுயநலவாதி? ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடுபட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா? பொதுநலம். பொறியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போக்கவா? புத்துக்கு அருகே நின்று மகிழி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா? காட்டுக்குள்ளே குளிபறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா? கனையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? இல்லை, இதெல்லாம் பிற துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி. அந்த வெறிதான் உனக்கு. இதற்கு பெயர் பொதுநலம். புரியாமல் பேசாதே. மெழுகுபத்தி எரிந்து ஒளியை கொடுப்பதோடு தன் மேனியையும் உருக்கிக் கொள்கிறது. ஊதுபத்தி நறுமணத்தை கொடுத்த பிறகு உருவமற்ற சாம்பலாகிறது. தேய்ந்து தேய்ந்து மனத்தை கொடுக்கும் சந்தனக்கட்டை போன்றவர்கள் தான் தியாகிகளும் பொதுநலவாதிகளும் என்பதை புரிந்து கொள். இப்படியெல்லாம் வேதங்கள் பேசி பிளவு உண்டாக்குவதற்காகத்தான் அன்று என்னிடம் பிடிவாதமாக வேலை கேட்டாய் நீ. இல்லை, உன்னிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டேன். ஏன்? ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறியிருக்கிறானே என்று. இப்பொழுது ஆத்திரப்படுகிறேன்.
இந்த முதலாளி தான் ஒரு மாஜி தொழிலாளி என்பதை மறந்து விட்டானே. இல்லை இல்லை, இவனும் நம்மோடு வேலை செய்தவன் தானே. இன்று பல பேரை வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு இவனுடைய நிலை உயர்ந்து விட்டதே என்ற வயிற்றெரிச்சல் உனக்கு, வயிற்றெரிச்சல். தனக்கு தண்ணீர் இல்லாததால் ஒரு செடி கருகுமே தவிர வேறொரு செடிக்கு கிடைக்கிறதே என்ற ஏக்கத்தால் எந்த செடியும் எரிவதில்லை. இந்த தத்துவத்தில் வளர்ந்து கவலை இல்லாத வாழ்க்கை நடத்துகிற என்னை விட்டுவிட்டு எவனாவது கையால் ஆகாதவனிடம் வைத்திருத்தல் கதையை சொல். I can do whatever I like. Those days are gone, Mr. Raju. Now each for all and all for each. இந்த ஆணவத்தால் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் அழிந்து போயிருப்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திண்டாடுவதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ராஜு, இனி நாம் பேசிக்கொண்டே போனால் அதன் முடிவு என்ன ஆகும் என்பது நம்ம இருவருக்குமே தெரியாது. இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன், இவர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக்கொள். No, I said no. அப்படியா? மறுபடியும் எச்சரிக்கிறேன். கூட்டுறவு பண்டக சாலை மூடப்பட்டதை எதிர்த்து அன்று எழும்பிய அதே போராட்ட குரல் நாளை இந்த சுவத்திலும் எதிரொலிக்கும். Listen, my boy, listen. இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது, உன் கைகள் பூட்டப்படும். அதோடு உன் கர்வமும் ஓட்டப்படும். நெல் ஆனந்த், நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு சின்னஞ்சிறு அகல்விளக்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கும். அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும். அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு. அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு. முழங்கு, முரசு கொட்டு, மூளைக்கு மூளை நின்று திட்டு. மறுபடியும் வேலை கிடைக்கிற வரையில வெளியே இருந்து போராடுவோம். வேலைக்கு போகாதீங்க. நீங்களும் தயவு செய்து வேலைக்கு போக கூடாது. தம்பி, நீங்க அதிக மாட்டாதீங்க. இதே மாதிரி முந்தி ஸ்ட்ரைக் செய்து பூட்டப்பட்ட மில்ல அந்த புண்ணியவார் ராஜு வந்து திறந்து வச்சாரு. நல்லபடியாவும் நடத்திட்டு வராரு. அதை ஏன்பா நீ கெடுக்கிற? கூடு மச்சான், கடங்கட்டை எல்லாம் அப்படித்தான் பேசு. அதுக்காக நீ வளைஞ்சு கொடுத்துறாரு. அஜய், ஈரையா, நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீ வேலைக்கு போகாது. ஏன் நாங்களாம் வேலை இல்லாம பட்னியா கிடந்தப்போ நீயா வந்து சோறு போட்ட? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. போப்பா. வாலிப பசங்க எல்லாம் அப்படித்தான் பேசுவான். அதுக்காக வளைஞ்சு கொடுத்துறாரு. காரு சத்தம். ஏன்பா, என்ன சமாச்சாரம்? இவனுக்கு வேலை கொடுக்காவிட்டால் உன்னை வெளியே போக விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். எடு வண்டிய. நீ அனாவசியமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாய். மரியாதையாக சொல்லுகிறேன், எழுந்திரு. முடியாது. இவர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை என் அறப்போரை நிறுத்தப் போகுது. இது அறப்போர் அல்ல, அர்த்தமில்லாத பிடிவாதம். வீண் வார்த்தை எதற்கு? வேலை கொடு அல்லது உன் காரின் சக்கரங்களுக்கு என்ன இரையாக்கும். All right. வெற்றி வெற்றி நடந்துரு. வேண்டாம், முடிவு தெரியும் வரையில் இப்படியே இருக்கிறேன். இப்படியே இருந்துன்னா கழுத்தை சுழிச்சுக்கும். ஒரு தங்காணி கொண்டாட்டுமா? Hello, police station. Rajasekhar speaking. Inspector, good morning, good morning. Can I speak to DVSP? Yeah. Thank you. அரசு இதற்கா எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுவாங்க. அப்புறம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு ராஜசேகரன் சம்மதிக்கல. அதுக்கப்புறம் தான் சார் ஸ்ட்ரைக் செய்தோம். தவறு. சட்டப்படிதான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுமே தவிர எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக் செய்து மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இனிமே இந்த மாதிரி கலவரங்கள்ல ஈடுபடாதீங்க. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனதுனால வார்ன் பண்றேன். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜசேகர், ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ராதா ஃபேக்டரி. மாரதி, நீங்க வாடி வாடி. மாலதி, மை சிஸ்டர். Thank you.
அப்போ மிஸ்டர் ராஜசேகர் 2 கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணி விடலாம் இல்லையா? முதல்ல என் தங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஆசைப்படுறேன். நானும் அப்படித்தான். எனக்கு முன்னாடி என் தங்க கல்யாணம் முடியும். அப்படின்னா 2 கல்யாணத்தையும் ஒரே டேட்ல பிக்ஸ் பண்றது தவிர வேற வழி இல்லை. மிஸ்டர் ரத்தனம், மனசு திறந்து சொல்றேன், படிக்காத நான் ஒரு படிச்ச பெண்ணை எப்படி கல்யாணம் செஞ்சு முடியும்? படிச்ச நான் மட்டும் படிக்காத பெண்ணை எப்படி கல்யாணம் செய்துக்கிறது? கரெக்ட், சரியான கேள்வி. என் தங்க உங்களுக்கு தகுந்தபடி அனுசரிச்சு நடந்துக்கும். அதே மாதிரி என் தங்கையும் உங்களுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கும். நியாயமான வார்த்தை. மிஸ்டர் ராஜசேகர், இந்த விஷயத்துல உங்க பிடிவாதத்தை நீங்க கொஞ்சம் விட்டுத்தான் கொடுக்கணும். ஏன்னா உங்க தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும், அவர் தங்கைக்கும் கல்யாணம் நடக்கணும். இடையில இருக்கிற நீங்க 2 பேரும் இப்படி தகராறு பண்ணிட்டு இருந்தா இதனால பாதிக்கப்பட போறது உங்க 2 பேருடைய தங்கைகள் தான்ங்கிறத மறந்துடாதீங்க. சரி, உங்க இஷ்டம். எப்படியோ என் தங்கைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனா சார். வெரி குட், விடுங்க. ஏண்டி இவரை பார்த்தா படிக்காத மாதிரியா தெரியுது? வார்த்தை உச்சரிப்பிலே சப்தஸ்வரமா ஒலிக்குது. இந்த ப்ரொனவுன்சியேஷன் நம்ம ப்ரொஃபசர் கூட வராதுடி, சான்ஸ் விட்டுடாத. பாட்டொன்று கேட்டேன், பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. பாவையின் முகத்தை பார்த்தால்
ராதா ராதா இதுமா தங்கா தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? பெரிய இன்ஜினியர். தங்கச்சி எங்கடா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காளா? இல்லீங்க. ஏன் இந்த முடிக்கிற? எங்க தங்கச்சி? தங்கச்சி தோட்டத்திலயா? என்ன செய்யறா? பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு கூட? ஆனந்தம் கூடங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இப்படி உட்காருங்க. இதுல ஒண்ணும் சூழ்ச்சி இல்லையே. என்ன சொல்றீங்க? நான் பக்கத்துல இருக்கிறவர் உங்களை எந்த சூழ்ச்சியும் எதுவும் செய்ய முடியாது. நானும் என் உயிரை பத்தி எப்பொழுதும் கவலைப்பட்டது கிடையாது. அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? யாரு? பிரபுவா பிறந்தவனா? இல்ல, ஏழையா பிறந்து எத்தனையோ நாள் பட்டினி கடந்து எவ்வளவோ பாடுபட்டு உயர்ந்த நிலைக்கு வந்தோம். வந்தவுடனே வர்க்கபேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கி தன் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டான். இப்ப அவன் பாட்டாளி ராஜீவ், பணக்கார ராஜசேகர். நீங்க நினைக்கிறது தவறு. ஆமா, நான் உங்க கூட பேசுறதும் அதை விட பெரிய தவறுதான். யார் அப்படி சொன்னது? வேற யாரு? பழைய ஸ்நேகிதன்னு கூட பார்க்காம இன்னொருத்த முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தினானே உங்க அண்ணன், அவன்தான். ஆத்திரப்படாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கல்யாணம் நடந்தாத்தானே? அந்த நம்பிக்கை என்ன அடியோட இழந்துச்சு. ராதா, உங்க அண்ணன் நம்ம காதல் பாதையில குறுக்கிடும். இதோ பாரு, நீ என்ன காதலிக்கிறது உண்மைதானே? இதுல பொய் என்ன இருக்கு? அப்படின்னா இப்பவே நீ என் கூட புறப்படு. நாளைக்கு நம்ம கல்யாணம். இது நடக்காத காரியம். ஏன்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்கு. தைரியம் இல்லையா? இல்ல, அதை எனக்கு கொடுக்காதீங்க. அந்த மாதிரி தைரியம் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். எனக்கு முறையோட கல்யாணம் செஞ்சு அத கண்குளிர பாக்கணும்னு அண்ணா எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருக்காரு. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல உடைச்சிருந்துட்டு உங்களோட வர்றது நியாயமா? உங்க அண்ணன் என்ன அவமானப்படுத்துறது மட்டும் நியாயமா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவர் மச்சனராக போறவர் தானே. மச்சின மாட்டுங்க விலங்கேன்னு உரிமையின ஒரு மாளிகை புலி எனக்கு மச்சின. ராதா, உங்க அண்ணன் முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நீ விரும்பினா அவன் செய்த அவமானத்துக்கு பதிலா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன உண்மையத்தான் சொல்றீங்களா? ஆமா. வேண்டாங்க, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடுங்க. வேணும்னா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேடம் புறாவை காயப்படுத்தின குற்றத்திற்காக வேறொருத்த அதுகிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? நல்ல வேடிக்கை. இல்ல, இது வேதனை. இதனால நம்ம எதிர்காலமே பாதிக்கப்படும். அண்ணன் எனக்காக வாழறவர். நீங்க பார்த்து ஆனந்தப்படுற அளவுக்கு நான் அலங்காரமா இருக்கிறதே அவராலதான். எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தாலதான் உங்களை நான் தைரியமா காதலிக்க முடிஞ்சது. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு அண்ணன் தான் காரணமா இருக்க போறாரு பாருங்களேன். அண்ணன் அண்ணன் அண்ணன், உங்க அண்ணனை பத்தி நீதான் பெருமையா பேசிக்கணும். எங்க அண்ணனை பத்தி எல்லாருமே பெருமையா பேசணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் உனக்கு உயர்வா இருக்கலாம். ஆனா அந்த அயோக்கியன் அறிவு கட்டவனை மச்சனன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. நிறுத்துங்க. இனிமே நீங்க அவரை பத்தி இப்படி எல்லாம் பேச நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை. குழந்தை பிராயத்திலிருந்து என்னை எடுத்து வளர்த்த தாய். குறைவில்லாம எனக்கு வேண்டியது செஞ்ச தகப்ப. நான் கொண்டாட வேண்டிய தெய்வமே அவர்தான். அப்படின்னா என்ன மறந்து? இப்பதான் எனக்கு தெரியுது, வெறும் ஸ்பர்ச உணர்ச்சியில பிறந்த உங்க காதல் நிலையானதில்லை. ஆனா அண்ணன் என் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்டதில்லை. அது எங்க பிறவியோட சேர்ந்து பிறந்த ரத்த பாசம். எனக்காக அவர் தான் சொத்து சுகங்களை இழக்கலாம். ஆனா சொந்த மானத்தையே இழக்கும்படியான நிலைமையை அவருக்கு நான் நிச்சயம் உண்டாக்க மாட்டேன். ராதா, போதும், இன்னும் என்ன சித்திரவதை செய்யாதீங்க. எங்க அண்ணனை பழிவாங்க நினைக்கிற உங்க காதல் எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அண்ணா, காஃபி. ராதா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? ராத்திரி எல்லாம் தூங்கலையா?
நல்லா தூங்குனே. ஏம்மா என்கிட்ட போய் சொல்ற? உன்னை எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லு. அண்ணா, உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன்னா. துரோகமா? நீயா? இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொல்லாது. அண்ணனுக்கு தங்க துரோகம் செய்ததா கதைகள் இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி எல்லாம் நடக்க முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம என் மனசை நான் இழந்துட்டேன். அதனால நேற்று ராத்திரி வரையிலும் குற்றவாளியா இருந்து இப்போ திருந்துட்டேன். நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தண்டனை தானே கொடுக்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம். ஆமாமா, மாப்பிள்ளை பெரிய இடத்து பையன், இன்ஜினியர். உனக்கு விருப்பம் தானே? விருப்போ எதுவுமே எனக்கு கிடையாது. உங்க அன்பின் அஸ்திவாரத்தில் எது அமைக்கப்படுது அதுதான் என் குடும்பம். எனக்கு கணவரா வரப்போறவர் எங்க அண்ணன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பை ஆதரிக்கிறவராத்தான் இருக்க முடியும். அழிக்கிறவரா இருந்தா அதை மட்டும் என்னால் அனுமதிக்கவே முடியாது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய நீ பார்க்க வேண்டாம் அம்மா? வேண்டாம். குருடு நொண்டி முடமா இருந்தாலும் சரி, என் அண்ணன் யாரை பார்த்து நிச்சயம் பண்றாரு அவர் தான் என் கணவர். உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் உயிரையே ஆக்கிரமிக்கிறமா. ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா நான் மாப்பிள்ளை கூட்டிட்டோம். ராதா, ராதா வாமா, வா. மாப்பிள்ளை வந்திருக்கார். வணக்கம். ராதா, நீங்க என்னம்மா? அண்ணா, நான் விரும்பினவரை கல்யாணம் செய்துக்கலாங்கிற ஆசை கலந்த நம்பிக்கை நேற்று ராத்திரியே என்ன விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க அவரையே அழைச்சுக்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. நீங்க மனிதரே இல்லை, கடவுள் அண்ணா, கடவுள். இல்லம்மா, இல்ல. அண்ணன் மேல கொண்டிருக்கிற அன்புக்காக ஒரு தங்கை தன் வாழ்க்கையின் ஆதாரமான காதலையே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது தவம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் செய்யலாமா, எது வேணும்னாலும் செய்யலாம். அப்படின்னா என்ன ஒரு கல்யாணம் செய்துக்க நிபந்தனை? நான் எதுக்குமே தயாரா தான் இருந்தேன். ஆனா ஆனந்தன் அவ்வளவு தூரம் என்ன கொண்டுட்டு போகுது. அதுக்காக அவனுக்கு நன்றி தெரிவிக்கும். ராஜு என்ன மன்னிச்சுப்பா. என்னை நடந்ததை மறந்து ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என்னுடைய கடமை, நீ கவலைப்படாத. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் தாயே. வாராயின் தோழி வாராய்
தந்தையே